டேய் பவுண்டராசே, பழனி கவுண்டர் வண்டி வந்துருச்சு டேய். டேய் இருங்க. டேய் எதுக்கு இப்படி ஓடி வந்தறீங்க? மாடு மிரட்டுச்சுனா எதுக்கு பலாப்பழம் லீவ் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க? இத பாருங்க, யார் என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னீங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழனிமா, குழந்தைக்கு பால் பாட்டில் கிடைக்கல வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாட்டில் கிடைச்சேன்னு நீ பாட்டுக்கு வாயில் சொருகி விட்டு சினிமாக்கு போயிடாத. போங்க மாமா. என்னது போங்க மாமா? அப்புறம் இங்க பாரு, பாட்டிலேயே கொடுத்துருக்காரு, குழந்தை சொன்னைக்கு போயிரு. அப்பப்ப நீயும் கூட என்ன கோயந்தா இந்தா வெடக்கோழி தனியா நிக்குதானே சேவக்கோழி கேட்டையே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாரு, சேவல் பண்ற சேட்டையெல்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கணும். பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது. போகாதுண்ணே. உன்னையும் சேர்த்து சொல்றேன். நீ பெரிய காதல் பண்ணாச்சே. அதுக்கானே ஆட்டுக்குட்டி 500 ரூபாய்க்கு கீழே தரவே மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. நான் யாரு 370 ரூபாய்க்கு மேல சல்லிக்கா தர மாட்டேன்னு தலையில நின்று வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல கருக்கடையை வாங்கிக்கணும். இன்னும் 6 மாசத்துல வீட்டுக்கு முன்னாடி 4 குட்டி இருக்கணும். நீயே பத்திருந்தா யாரு கஞ்சி ஊத்துறது? போ இந்தாடா சாட்டவாரு கொண்டாடிக்கு அடிச்சு போடாதே. அடிக்காம இருந்தா பத்தாதா? வழக்கு இருந்தாடே. யாரா நூல் கயிறு காட்டுவேன் இங்க போடுங்கண்ணே. புடா கங்குலி மாதிரி காட்சி பிடிக்கிறாடா. இந்தாடா மம்முட்டி, இந்த சோத்து பானை கேட்டதாரா டே. அண்ணாங்கண்ணே. புடா சொக்கா, நீ ஏன்டா தலை சொரிஞ்சிட்டு நிக்கிற? அண்ணே, நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ, முக்கியமான மேட்டரே மறந்துடுச்சுண்ணா. இந்தா அண்ணா, யாராவது பாத்துட்டு போறாங்க, தெரியாம கொடுங்க. இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அதோ ஒரு நாளைக்கு 100 தடவை டிவியில் போறானே, அதுக்கிட்டு வாங்கிட்டு வர சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியுமா? அண்ணே, அது கூட தெரியாதா? நான் வாங்கிட்டு வர சொன்னது லேட்டஸ்ட் மூட்ஸ், நீங்க வாங்கிட்டு வந்தது கோயினூர். பரவாயில்ல விடுங்கண்ணே. டே நம்பர் பார்த்து ஒழுங்கா டவுன் பஸ் ஏற தெரியாது. ஆனா இந்த விவகாரம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இல்லை குழந்தைகள் பற்ற போதுரா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரம் போகுது. கோயினூர் பார்த்தோம், நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறே. சித்தப்பா எங்க? அவருக்கு சேர்த்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரை பத்தி உனக்கு தெரியாதாமா? பணம் கொடுக்கறதுனா கொடு, இல்லைன்னா கோமணத்தை எரி கட்டிட்டு போயிட்டு. ஏண்டா நீ என்ன பழைய கோட்டை பட்டக்காரன் நினைப்பா? நல்லா தெரிஞ்சுக்க, பச்சை மலை அடிவாரத்துல பணியாரம் சுட்டு வித்துதான் உங்க அம்மா உன்னை வளர்த்தா. கடன் வாங்கறதுக்கு ஒரு அருகதை வேணும். அருகதை இல்லாத உங்ககிட்ட பணம் கேட்டேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. நீ என்ன பெரிய ஊத்துக்குள் ஜெமீன் நினைப்பா? உன் அண்ணன் சொத்தையெல்லாம் வித்து அவன் பொண்ணை படிக்க வச்சுட்டு உனக்கு பட்டையை போட்டு போயிட்டான். நீ வரவும் போற வேண்டிய 5 கொடு 10 கொடுன்னு கேட்டு தெரியுற. ஆளை உடுப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய், யானை படுத்தாலே குதிரை மட்டா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நாயி. இந்த இந்தியாவுல நான் யாருக்கிட்ட போய் கடை கேட்கறது? சித்தப்பா. சித்தப்பா கிட்டயா? சாமி பேசுதா? புஷ்பவல்லி வந்திருக்கேன். புஷ்பா என்ன சித்தப்பா இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காசுக்காக தயார் பண்ணிட்டு வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? இன்னைக்கு இந்த எச்சக்கர நாய் எல்லாம் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குதுன்னா அது காரணம் யாரு? நீ. எங்க அண்ணன் உன்னை படிக்க வைக்கிறதுக்காக எல்லா சொத்தையும் அழிச்சிட்டாரு. அன்னைக்கே நான் புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு குடியும் குடித்தனமா சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த கோயில்ல வந்து பண்டாரமா இருந்திருக்க மாட்டேன். உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம்.